السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل أنبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما أنتما بأقوى مني على المشي ولا أنا بأغنى من الأجر منكما. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை நேசித்த, அவர்களின் வழியிலே தங்கள் வாழ்வை அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய அவையிலே வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் நம் யாவரின் மீதும் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் ஆரோக்கியத்தையும் நிறைவான சுகத்தையும் கைகால் அனைத்து விதமான சலாமத்தையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கான அவகாசத்தை தந்து, நமக்கான சொர்க்கத்தின் இடம் எதுவோ அதையும் நம்முடைய கண்களிலே அல்லாஹ் காட்டி தந்து, நிம்மதியான முறையிலே இந்த உலகை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. நாளை மறுமையிலே நல்லோர்கள், சாலிஹின்கள், சுகதாக்கள், நபிமார்கள் கூட்டத்திலே அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்துக்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ஷாபானினுடைய நடுப்பகுதியிலே நாம் இருக்கிறோம். இன்னும் சில எண்ணப்படுகிற நாளிலே புனிதம் நிறைந்த ரமதானையும் அடைய இருக்கிறோம். நம்மை சுத்தப்படுத்தி நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தக்கூடிய ஈமானிய டேஸ்ட், சுவை என்றால் என்ன என்பதை அதை நம் கண்முன்னால் காட்டித்தரக்கூடிய இபாதத்திலே, வணக்க வழிபாட்டிலே எந்த ஒரு நிம்மதி இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆசுவாசம் இருக்கிறது என்பதை நமக்கு பிராக்டிக்கலாக சொல்லித்தரக்கூடிய புனித ரமதான் நம்மை எதிர்நோக்கியிருக்கிறது. அல்லாஹ்வின் பேரருளாலே நேற்றைய தினம் புனிதமான பராத்தினுடைய இரவினுடைய நல்ல அமல்களை செய்துவிட்டு நம்மிலே பலர் இன்று உற்சாகத்தோடு நோன்பு நோற்ற நிலையிலே இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நல்ல அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக. மென்மேலும் நன்மைகளின் பக்கம் நம்முடைய வாழ்வை திசை திருப்பி நம் வாழ்வை எல்லா விதமான நிம்மதிகளுக்கும் அனைத்து விதமான அமைதிக்கும் உரிய இடமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுக்காக வேண்டி நாம் எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்னைக்கான செய்தி. வெளியூர் பயணம் என்றால் குறைந்தபட்ச நாட்களே நாம் அங்கே தங்கியிருக்க வேண்டிய சூழல் இருந்தாலுமே கூட ஒரு திட்டம் நம்மிடத்தில் இருக்கும். அதற்கான ஒரு செயல் வடிவத்தை நாம் மனக்கண்ணிலே போட்டு வைத்திருப்போம். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன மாதிரியான இடத்துக்கெல்லாம் நாம் போய் பார்க்க போகிறோம், எப்படி எவ்வளவு தேவைப்படும் காசு பணங்கள், எப்பொழுது திரும்ப போகிறோம், போவதற்கான பயண வழி என்ன, வருவதற்காக வேண்டி உண்டான பயண வழி என்ன வாகனம், தரை மார்க்கமா, வான்வழி மார்க்கமா அல்லது வேறு வழியா, எல்லா திட்டத்தோடு தான் ஒரு 3 நாள் குறுகிய பயணமாக இருந்தாலுமே கூட நம்மிலே பலர் செல்வதுண்டு. திடீரென்று ஏற்படக்கூடிய பயணங்கள் விதிவிலக்கு. திடீரென்று போயாக வேண்டும் என்கின்ற நிலை வரும் பொழுது அது விதிவிலக்கு. ஆனால் ப்ரீ பிளான் இல்லாமல் எந்த ஒரு பயணத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வது கிடையாது. அந்த அடிப்படையிலே ரமதானுக்காக வேண்டி நாம் என்ன ப்ரீ பிளான் வைத்திருக்கிறோம், ரமதானை நாம் எப்படி எதிர்பார்க்க போகிறோம்?
நான் ஒரு 3 விஷயம் இன்னைக்கு உங்களோடு நான் இந்த ஜும்மாவிலே பகிரப் போகிறேன். இதை நாம் சரிவர இப்பொழுதிருந்தே செய்ய துவங்கிவிடலாம். ரமதானை எதிர்பார்க்கும் பொருட்டு வல்ல அல்லாஹ் இதை நாம் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கும் நேரத்திலே ரமதானினுடைய முழுமையான அந்த ஈடுபாட்டையும் முழுமையான அதனுடைய சுகத்தையும் நமக்கு தந்து விடுவான் என்ற நம்பிக்கையிலே செய்வோம். அன்பானவர்களே, முதல் விஷயம், ரமதானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களையும் கூட விட்டொழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பாவமில்லாத முறையில் ரமதானை நான் அடைய போகிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை எல்லாம் இப்பொழுதே இறக்கி வைக்கப் போகிறேன். பாவத்திற்கு மன்னிப்பை தருகிற இடம்தான் ரமதான். ஆனாலும் கூட அந்த ரமதானை நான் அடையும் பொழுது எனக்கு உள்ளேயே ஒரு வைராகியம், என் பாவத்திற்கெல்லாம் முன்கூட்டியே நான் மன்னிப்பை கேட்டு என் பாவத்தை விட்டு முழுமையாக வெளியே வந்து நான் அந்த நிலையில் ரமதானை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்ற எண்ணத்தில் நாம் முதல் முறையாக நாம் இப்படி ஒரு தயாரிப்பை செய்து கொள்வோம். இப்னு மாஜா என்கின்ற நூலிலே ஒரு ஹதீத் வருகிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅலமன்ன அக்வாம மின் உம்மதி யதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலி திஹாமா பியபா. எனக்கு சில மக்களை தெரியும். நபி சொல்கிறார்கள், பாருங்கள், எனக்கு சில மக்களை தெரியும், நாளை மறுமையிலே அவர்கள் எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டு வருவார்கள். எக்கச்சக்கமான நன்மை. அதன் அளவை ரசூலுல்லாஹ் குறிக்கும் பொழுது சொன்னார்கள், அங்கே அப்பொழுது சஹாபாக்களுக்கு விளங்கும் விதமாக சொன்னார்கள், பக்கத்திலே திஹாமா என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கிறது. அந்த மலை எம்பிட்டு பெருசு இருக்குதோ அவ்வளவு அதிகமாக நன்மைகளோடு வருவார்கள் சில மனிதர்கள். ஆனா ஃபயஜஅலஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் அந்த மலையளவு மனிதர்களிடத்திலே நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பரத்தப்பட்ட புழுதியை போன்று ஆக்கி விடுவான். காற்றெடுத்தால் முதலில் என்ன வெளியாகும்? புழுதித்தான் வெளியாகும். புழுதி அப்படி காற்றோடு காற்றாக பறந்து போய்விடும். அப்படி மலையளவு நன்மை வைத்து வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் பரத்தப்பட்ட புழுதிகளாக அதை ஆக்கி விடுவான். அப்படின்னா என்ன சொல்றாங்க? கைசேதத்தின் உச்ச நிலையில் அவர்கள் நிற்பார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். இந்த ஹதீத்தின் அறிவிப்பாளர் செய்தனா சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் ரசூலிடத்திலே, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, ஏன் அல்லாஹு தாலா அந்த மக்களினுடைய நன்மைகளை எல்லாம் புழுதியாக மாற்றி விட்டான்? ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு கையேறு நிலை? எங்களுக்கு என்னன்னு விவரிங்க. அந்த மக்களிடத்தில் என்ன பண்பு இருந்தது அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏன் நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம்னா, அல்லா நகூன மின்ஹும், அந்த பண்பு எங்களிடத்தில் வரக்கூடாதே. அது வந்து விட்டது என்றால் நாங்களும் நாளைக்கு கை செய்தவான்களாக ஆகிவிடுவோமே. நாளைக்கு நாங்களும் அல்லாஹ்விடத்திலே கையேறு நிலையில் அல்லவா நிற்போம். எனவே அந்த பண்பு என்னன்றது எங்களுக்கு சொல்லித்தாங்க, நாங்க அதிலிருந்து தவிர்த்துக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சையதுனா சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்பர்களே, இந்த செய்தி தான் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் வமின் ஜில்தத்திக்கும் யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன். அன்பர்களே, அருமை தோழர்களே, அவர்கள் உங்களில் உள்ளவர்கள் தான், உங்கள் சகோதரர்கள் தான், வேற யாரும் கிடையாது, முஸ்லிம்கள் தான். எந்த அளவுக்கு அவர்கள் நல்லமல் செய்தார்கள் என்றால், யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்க எப்படி இரவு வணக்கத்துல கவனம் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்களும் இரவு வணக்கம் செஞ்சாங்க. நீங்க எப்படி தொழுகையில பேணுதலா இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் தொழுகையில பேணுதலா தான் இருந்தாங்க. நீங்க எப்படி திலாவத் செய்யறதுல ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கிறீங்களோ அப்படிதான் அவங்களும் திலாவத் செய்யறதுல ஈடுபாடா இருந்தாங்க. நல்ல அமல்களிலே எப்படி நீங்கள் முந்தி நிற்கிறீர்களோ அப்படித்தான் அவர்களும் முந்தி நின்றார்கள். பின்ன வேற என்ன பிரச்சனை? நன்மை தான் நிறைய இருக்குதே, எக்கச்சக்கமா இரவு வணக்கம் இருக்குதே, ஏகப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய நன்மைகள் இருக்கிறது. வேற என்ன வேணும்? ஏன் அல்லாஹ் அவங்களுடைய நன்மைகளை எல்லாம் தூளா பரப்பி போட்டான் என்று சஹாபாக்கள் கேட்க நபி சொன்னார்கள், அந்த மனிதர்களிடத்திலே ஒரே ஒரு பண்பு இருந்தது. வலாகின்னஹும் இதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. எல்லாரும் சேர்ந்திருக்கும் பொழுது நன்மையை செய்வார்கள். இண்டிவிஜுவல் வாழ்க்கை என்று பார்த்தால், தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தால், வெளியே போய்விட்டால்
அவர்கள் ஹராமோடு ஹராமாக கலந்து அதிலேயே மூழ்கி கிடப்பார்கள். பேச்சு ஹராமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் ஹராமாக இருக்கும், பார்வை ஹராமாக இருக்கும், அவர்களுடைய பிடிமானம் ஹராமாக இருக்கும். இப்படி ஹராமின் பக்கம் போய்விட்டால், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்து விட்டால், அங்கே ஹராமிலே அவர்கள் கலந்து தங்கள் வாழ்க்கையை அதிலேயே மூழ்கி போட்டிருப்பார்கள். ஆனா கூட்டு வணக்கம் என்று பார்த்தால் பள்ளிக்கு வருவார்கள், தொழுவார்கள், இரவு வணக்கம் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், திக்ரு செய்வார்கள், தஸ்பீஹும் கையுமாகவே சுத்துவார்கள் எல்லாருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தா அவ்வளவு ஹராம்கள் இருக்கும். இவர்கள் எம்புட்டு நன்மைகள் செய்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களிடத்திலே பாவத்தை தவிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லாததினாலே அல்லாஹ்விடத்திலே மலையளவு நன்மையோடு வந்தாலும் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த கூட்டத்தில் சேர்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த ஹதீஸ் ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது, ஒரு செய்தியை சொல்லித் தருகிறது. நன்மைகளை மட்டும் செய்தால் பத்தாது, பாவங்களை கையிலிருந்து விடுவிக்க வேண்டும், பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். ஒருவர் பாவம் செய்து கொண்டே நன்மையும் செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நன்மை புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த நன்மையினால் எதுவும் பெரிதாக அவருக்கு பலன் கிடைக்கப் போவதில்லை என்ற அர்த்தம். இதைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகுபட சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர், ஒரு உண்மையான 100% நம்பிக்கை உள்ள மூமின் எப்படி இருப்பார்? ஒரு பாவம், சின்ன பாவம் செய்து விட்டாலும் அவர் நினைப்பாராம், நடந்து போகும் பொழுது மலை இருக்க, இந்த மலை பிஞ்சி நம்ம மேல விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுவாராம். ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டா, ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு தவறான காரியம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பார்வையில் ஒரு கோளாறு ஏற்பட்டு போனது அவருக்கு, ஏதோ பார்க்கக்கூடாத ஹராமை பார்த்து விட்டால் உள்ளமெல்லாம் நடுங்கும். நடந்து போகும் பொழுது இந்த மரம் அப்படியே மூட்டோடு பிரிந்து நம்ம மேலே விழுந்து விடுமோ என்று அச்சப்படுவாராம். ஒரு பாவம் செய்தால் பயப்படுவார், ஒரு சின்ன தவறு செய்தால் அச்சப்படுவார், அல்லாஹ்வின் தண்டனை வந்து விடுமோ என்று பயப்படுவார். இப்படி பயம் வந்தால் உள்ளத்தில் ஈமான் முழுமையாக இருக்கிறது என்று பொருள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக மாறி போய்விட்டது. ஒன்றோடு ஒன்றாக நாம் கலந்து போய் நிற்கிறோம். இதெல்லாம் இல்லாம உலகத்துல வாழ முடியுமா? என்ன இது கதை, என்ன இது கதைக்கு உதவாததெல்லாம் நீங்க சொல்லிட்டு வராதீங்க, அதை விட்டு விடுங்க, பார்த்துக்கலாம், தௌபா செஞ்சுக்கலாம் என்பது போன்று உண்டான அசட்டையான பேச்சும் வார்த்தைகளும் நம்மிடத்திலிருந்து பல நேரங்களிலே வெளிப்படுகிறது. இதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அன்பர்களே, ரமலானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பாவங்களை கையிலிருந்து அவிழ்த்து விடுவது, பாவங்களுக்கும் நமக்குமான தூரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பது. பெருமானார் கேட்ட துவா ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், எனக்கும் பாவத்திற்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்து. நான் பாவத்தோடு நெருங்கக்கூடாது, எனக்கும் அந்த பாவங்களுக்கும் இடையிலே தூரம் அதிகரிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? மேற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும். சூரியன் உதயமாகுவது கிழக்கு திசை, அது மறைவது மேற்கு திசை. இந்த உதயமாகி மறைவதற்கு சுமார் ஏறத்தாழ 12 மணி நேரங்கள் பிடிக்கிறது. இவ்வளவு தூர பயணம், அவ்வளவு தூரம் எனக்கும் என் பாவத்திற்கும் எனக்கு தூரத்தை ஏற்படுத்தி கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இந்த துஆவை நாம் ஓதுவோம். பாவங்களை நாம் முதலில் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தை மனதிலே வைப்போம். அது சின்ன பாவமாகட்டும், பெரிய பாவமாகட்டும், கண்டுகொள்ளப்படாத விஷயம்தானே என்று நினைக்கலாம், அல்லது இதுவெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை முதலில் கையிலிருந்து விடுவிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இது முதலில் நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது, ரமலானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் இப்பொழுதிலிருந்தே நன்மைகளின் மீது அதீத ஆர்வத்தையும் அக்கறையையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே ரமலானுடைய காலத்திலே மாஷா அல்லாஹ் சும்மா ஒன்றும் சொல்லவில்லை, குறைகள் நான் கூட்டி குறைத்தெல்லாம் சொல்லவில்லை. மனிதர்களிடத்திலே இயல்பாகவே ஒரு தாகம் ஏற்பட்டுவிடும். இபாதத்தின் மீது உண்டான ஒரு தாகம், குர்ஆன் ஓதுவதின் மீது உண்டான ஒரு தாகம், நல்லதை கேட்பதின் மீது உண்டான ஒரு தாகம், இல்லையா? இரவு வணக்கத்திலே ஒரு தாகம், சிலருக்கு பகல் பொழுதுகளிலே நோன்பாளிகளுக்கு ஹித்மத் செய்வதிலே, நோன்பாளிகளுக்கு கஞ்சி எடுத்து ஊத்துவதிலே, இன்ன பிற காரியங்களிலே முழு ஈடுபாட்டோடு வந்து செய்யக்கூடியதிலே ஒரு ஆசை, இல்லையா? தனிப்பட்ட முறையிலே
இபாதத், கூட்டு முறையிலே இபாதத், இதுவெல்லாம் இபாதத்தின் மீது தாகம்தான். ஆனால் இந்த தாகம் ரமலானில் வருகிறது. இப்பொழுதே அதை நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு நன்மையினுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு இங்க தெரியறது இல்லை. ஆனா ஆகிரத்தில் அல்லாஹ் காட்டுவான். ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே காட்டுவான். ஹதீஸிலே வந்திருக்கிறது பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்கள் முன் பின் பாவங்கள் எல்லாம் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய முன்பின் பாவத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறான். ஆனால் அந்த நபி நன்மையின் மீது எவ்வளவு தாகத்தோடு இருந்தார்கள் தெரியுமா? எவ்வளவு நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? ஹதீஸிலே வந்திருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்களை தயார் செய்கிறாங்க. யுத்தத்துக்கு போகணும். பத்ர் என்பது சற்றேறக்குறைய மதீனாவிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு நெருக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு மணி நேர பயணம். இன்றைக்கு பயணித்தாலும் பஸ்ஸிலே ஒரு மணி நேரம் பயணிக்க வேண்டும். அவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும். ஆனால் முறையான நிறைவான வாகன ஏற்பாடு இல்லை. இருக்குது, ஒட்டகங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு ஆளுக்கு ஒரு வாகனம் இல்லை. ஒரு வாகனத்துல 3 பேர் ஷேர் பண்ணி போகணும். அப்படியான ஒரு நிலை. 3 பேர் ஷேர் பண்ணி தான் ஒரு வாகனத்துல பயணிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க அப்படி பயணிப்போம், அதுல ஒன்றும் குறையில்லை. ஆனா 3 பேரும் சேர்ந்து ஒன்னா ஏறி உட்கார்ந்து அந்த வாயில்லா ஜீவனுக்கு தொந்தரவு தர வேண்டாம். யாராவது 2 பேர் ஏறி உட்கார்ந்துக்கலாம், ஒருத்தவரும் நடந்து வரலாம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நடந்து வந்தவர் மேலே ஏறிக்கலாம். மேலே உட்கார்ந்து 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கீழே வந்துடலாம். அவரு கொஞ்ச தூரம் நடந்து வரட்டும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பின்னாடி இவர் மறுபடியும் மேலே போகட்டும். கீழே இறங்காத 3வது நபர் அவர் கீழே இறங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் நடக்கட்டும். இப்படி சுழற்சி முறையிலே ஒருவர் பின் ஒருவராக மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் மேலே கொஞ்ச நேரம் கீழே இப்படி இருந்து கொள்ளலாம் என்ற அமைப்பிலே 3 ஒரு வாகனம் என்ற அடிப்படையில் கொடுத்து அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹ் தான் அந்த பிளான் பண்ணது. ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணிட்டு எல்லாரும் அப்படி செஞ்சுக்கங்க, நான் மட்டும் தனியாக வந்துடுறேன், எனக்கு ஒரு தனி வாகனத்தை கொடுத்துருங்கன்னா ரசூலுல்லாஹ் கேட்கல. தன்னை எப்பொழுதுமே தனித்த அடையாளத்தோடு காட்டிக்கொள்வது நபிக்கு கிடையவே கிடையாது அந்த பண்பு. நான் உங்களை எல்லாம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி, நான் உங்களுக்கெல்லாம் தலைவர், நான் இறைவனின் இறை தூதர், நான் அல்லாஹ்வுடைய நேசர் என்றெல்லாம் காரணத்தை வைத்து ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வேணும், தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது கிடையாது. மக்களோடு மக்களாக இருப்பார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறதே, பயணத்தின் சமயத்திலே உணவு சமைக்க வேண்டும். எல்லாரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா எனக்கு ஒரு பொறுப்பை தாங்க, நான் போய் விறகெல்லாம் புறக்கிட்டு வரேன். சஹாபாக்களுக்கு எப்படி மனசு கேட்கும்? இல்ல நபியே, நீங்க உட்காருங்க, நாங்க சமைச்சு உங்களுக்கு தர்றோம். சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும். ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்றால் யார்? அந்த சமூகத்திற்கு ஊழியம் செய்வார், ஹித்மத் செய்வார், அந்த மக்களுக்கான தேவைகளிலே முன்னால் வந்து நிற்பார். உட்கார்ந்து கொண்டு கையாட்டக்கூடியவராக இருக்க மாட்டார். வேறு யாரிடத்திலாவது சொல்லிவிட்டு ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்ப்பவராக இருக்க மாட்டார். களத்துக்கு வருவார், ஃபீல்டுக்கு. நான் அப்படிதான் இருக்க ஆசைப்படுறேன், நான் தலைவர் தான், ஆனாலும் உங்களோடு ஒருவனாக சமமாக உங்களுடைய பணிகளிலே பங்களிப்பு செய்வதை நான் விரும்புகிறேன். அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தவங்க. இந்த ஹதீஸிலே பாருங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் 3 நபர்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து விட்டு தன்னோடு சேர்த்துக்கிட்டாங்க 2 சஹாபாக்கள். அபூ லுபாபா நீங்க என் கூட வாங்க, அலி நீங்களும் என் கூட வாங்கன்ட்டாங்க. இப்ப நம்ம 3 பேருக்கு சேர்த்து ஒரு வாகனம். ஓகே, கிளம்பியாச்சு. கிளம்பும் பொழுது அந்த மற்ற 2 சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்களும் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களும் தங்களுக்கு இடையில பேசிக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் இந்த மேலே ஏறி உட்கார்றது, கீழே நடந்து வர்றதை ஷேர் பண்ணிக்கலாம். ரசூலுக்கு அந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாம், கஷ்டத்தை தர வேண்டாம். நல்ல எண்ணம் தானே, தப்பான ஒண்ணு எண்ணம் இல்லையே. நபியை உட்கார வச்சே நம்ம அழைச்சிட்டு போவோம், அவங்களை இறக்கி வச்சு நடக்க வச்சு அவங்களுக்கு அந்த சிரமத்தை தர வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் நடந்து வர்றேன், நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன், நீங்க நடந்து வாங்க, நம்ம 2 பேரும் இந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம். நபிக்கு கொடுக்க வேண்டாம். மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார் மற்ற தோழர், இன்னொரு தோழர். இப்படி திட்டமிட்டு போய்கொண்டே இருக்கிறது. முதலில் அபூ லுபாபா இறங்கினார், கொஞ்ச நேரம் நடந்தார். மறுபடி அபூ லுபாபா மேலே ஏறி விட்டார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு கீழே இறங்கி நடந்து வந்தாங்க. இப்ப அலி ரலியல்லாஹுடைய நேரம் முடியுது. இப்ப ஆக்சுவலா யார் இறங்க வேண்டிய நேரம்? முகமது நபி இறங்க வேண்டிய நேரம்.
ஆனா இறங்குற சமயத்தில் 2 சஹாபாக்களும் சேர்ந்து ஒரே குரல்ல சொன்னாங்க, நபியே நீங்க இறங்காதீங்க, நாங்க பிளான் பண்ணிட்டோம், இந்த ஷேரி எங்க 2 பேத்துக்கு மட்டும்தான், நீங்க உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்து வாங்க. வச்சுக்கங்களேன், ஒரே ஒரு சீட்டு தான், இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் பயணிக்கணும், 3 பேர் உட்கார்ற சீட்ல ஒரு 2 சீட்டு தான் இருக்குது, ஆனா 3 பேர் நம்ம இருக்கிறோம், யாராவது நம்ம அப்படி மாத்தி மாத்தி உட்கார்ந்துக்கலாம், ஒருத்தர் மட்டும் நின்று வர மாதிரி சூழல் இருந்தா அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பரவாயில்ல உட்காந்துங்க, நான் அந்த 500 கிலோமீட்டர் நின்னே வர்றேன், பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நம்ம நினைப்போம், சரி நல்ல மனுஷன் ஸ்ரீதேவியா இருக்காரு, ரொம்ப நல்லதுங்க, நானே கால் வலியோடு இருக்கிறேன், கஷ்டத்தோடு இருக்கேன், பரவாயில்ல என்று சொல்லி நாம் கொஞ்சம் அவருக்காக வேண்டி துவா செய்து சமாதானம் செய்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க உங்கள் நல்லெண்ணத்திற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு, நீங்கள் நல்லெண்ணத்தோடு இதை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள், இதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மா அன்துமா பி அக்வா மின்னி அலல் மஷி வலா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்குமா. நீங்கள் 2 பேரும் நடக்கக்கூடிய விஷயத்தில் என்னை விட சக்தியானவர்கள் ஒன்றும் இல்லை. நான் நபி, இயல்பாகவே அல்லாஹ் உடல் திறனை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொஞ்சம் கூட்டி தந்திருக்கிறான். நீங்க சொல்றத பார்த்தா நான் கொஞ்சம் என்னமோ நடக்கிறதுல கொஞ்சம் குறைஞ்சவ மாதிரி, அல்லது அதுல கொஞ்சம் எனக்கு ஏதாவது களைப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு நினைப்பு வருவது மாதிரி தெரியுது. புரிஞ்சுக்குங்க, உங்களை விட நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல சக்தி எனக்கு அதிகமாகவும் இருக்குது. ஒண்ணு. அடுத்து சொன்னாங்க, வலா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்குமா. நடந்து அந்த நடையை ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்துல நன்மையை மொத்தமா நீங்க எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்க, ஆனா அந்த நன்மை எனக்கும் வேணும், அந்த நன்மையை நான் விட்டு தர மாட்டேன். அது என்ன, நடக்கிறதுல நீங்க மட்டும் ஷேர் பண்ணி அந்த நடக்கிறது நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு அந்த நன்மை வேண்டாமா, எனக்கு அந்த நன்மையில பங்கு வேண்டாமா, எனக்கும் வேணும். லகதுவத்துன் ஃபீ சபீலில்லாஹ் அவ் ரௌஹத்துன் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. பெருமானா சொன்னார்கள், கொஞ்ச நேரம் காலையில் அல்லாஹ்வின் பாதையிலே நடப்பது, கொஞ்ச நேரம் மாலையில் அல்லாஹ்வின் பாதையிலே நடப்பது, இது எவ்வளவு பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரும் என்றால், இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய மொத்த செல்வமும் கிடைத்தாலும் அதை விட பெருசு அது. நாங்க இப்ப நாம போகிறது அல்லாஹ்வுடைய பாதை, போராட்ட களத்திற்கு போகிறோம். நான் மட்டும் வாகனத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த நடந்தால் கிடைக்கக்கூடிய நன்மையை நான் இழக்க எப்படி எனக்கு மனம் வரும்? நான் என்ன தேவையற்றவனா? நன்மையை விட்டு எனக்கும் அந்த நன்மை வேண்டும், விட்டு தர மாட்டேன், நானும் ஷேர் பண்ணுவேன், நடந்துதான் வருவேன், நீங்க 2 பேரும் மேல உட்காருங்க என்று சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்ப நன்மைக்கு நபிகளும் தேவையானார்கள், நன்மை நமக்கும் வேண்டும், நன்மையை நபிகளும் ஆசித்தார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். நாளை மறுமையிலே சில மனிதர்கள், சொர்க்கவாதிகள் சங்கடப்படுவார்களாம். பொதுவாகவே சொர்க்கத்தில் நிறைய விஷயம் இல்லை. என்ன இல்லை? வேர்வை இல்லை, மலஜலம் கழிக்க வேண்டிய தேவை இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க மாதிரி கவலை சொர்க்கவாதிகளுக்கு கவலை கிடையாது, கவலையே இல்லை. ஆனால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கை சேதப்படுவார்கள், அவர்கள் வருத்தப்படுவார்கள். எந்த விஷயத்தை பற்றி, எதற்காக வேண்டி அந்த வருத்தம் இருக்கும்? லைஸ யத்தஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா இல்லா அலா சாஅத்தின் மர்ரத் பிஹிம் லம் யذ்குரு அல்லாஹ் தஆலா ஃபீஹா. அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருந்த ஒரு சில நிமிடங்களை பற்றி அவங்க வருத்தப்படுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு 10 சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 2 ரக்காத் தொழுதா நல்லா இருந்திருக்குமே, ஒரு 10 100 அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லியிருந்தா நிறைய நன்மை கிடைச்சிருக்குமே என்று நினைத்து ஏற்கனவே சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள், ஏன் நாம் இதை தவறவிட்டோம், இந்த நன்மையை நாம் ஏன் இழந்தோம், இந்த நேரத்தை நாம் ஏன் விட்டோம் என்று சொர்க்கவாதிகள் வருத்தப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்படி என்றால் நன்மையை எதிர்பார்ப்பதிலே நாயகமும் விதிவிலக்கு அல்ல, நன்மையை பெற்றுக்கொள்வதிலே சொர்க்கவாதிகளும் விதிவிலக்கு அல்ல. இப்ப நன்மைகளை நாம் இப்பொழுதிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதற்கு, அதிகப்படியாக செய்வதற்கு, ஆர்வத்தோடு, அதீத இன்ட்ரெஸ்டோடு, ஒரு ஈடுபாட்டோடு அதை செய்வதற்கு நாம் முயல வேண்டும். இதை நாம் செய்ய தொடங்கிவிட்டால் ரமதான்ல இன்னும் அதிகமா ஆர்வத்தோடு செஞ்சிருவோம் இல்லையா? இது 2. 3வது விஷயம், ரமதானை எதிர்பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய நேர காலங்களை மிகச்சரியாக இப்பொழுதே திட்டமிடுவதற்கு தொடங்கிவிட வேண்டும். அழகான முறையிலே திட்டமிட்டு ரமதானுடைய பகல், ரமதானுடைய இரவு,
ரமதானுடைய இஸ்ஸஹர், ரமதானுடைய இஃப்தார், அது எப்படி நாம் மிகச்சிறப்பாக திட்டமிடுவது? என்னுடைய வேலைக்காக வேண்டி உண்டான நேரங்கள் என்ன? என்னுடைய வீட்டு பணிகளை பார்ப்பதற்காக வேண்டி உண்டான நேரங்கள் என்ன? குர்ஆன் ஷரீஃபின் திலாவத்திற்கு நான் கொடுக்கும் நேரம் என்ன? சதக்கா போன்ற பொது காரியங்களிலே ஈடுபடுவதற்கு நான் கொடுக்கும் நேரங்கள் என்ன, திட்டங்கள் என்ன? பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு என் உறவுகள் சொந்தங்கள் அதையெல்லாம் பார்ப்பதற்கான நேரங்கள் என்ன என்று அழகான முறையிலே நேரங்களை திட்டமிட்டு ரமதானை நாம் இப்பொழுதே ஒரு அட்டவணையை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன கவனக்குறைவு பெரிய விஷயத்தை நாம் அதனால் இழந்து விடுவோம். ஒரு சின்ன கவனக்குறைவு பெரிய விஷயத்தை இழந்து விடுவோம். பாருங்கள், ஹதீஸிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைக்கு ஹஜ்ரத் ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு கூப்பிட்டு அனுப்புறாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபி. கலீஃபா உமர் கூப்பிட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்தாங்க. பொதுவாகவே யார் அழைத்தாலும், அவர்கள் அழைத்தாலும் சரி, அழைக்காமல் நாம் அவரை சந்திக்க சென்றாலும் சரி, அனுமதி கேட்டு செல்ல வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய அழகிய ஒரு நாகரீகம். அனுமதி இல்லாம ஏதோ போன மாதிரி போயிடக்கூடாது. இப்ப இந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அழைச்சாங்கன்னு வந்தாங்க வீட்டுக்கு. வெளியில வந்து சலாம் சொன்னாங்க. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் 3 முறை சலாம் சொன்னாங்க. நான் அபூ மூஸா வந்திருக்கேன், உள்ள வரட்டுமா? நான் அபூ மூஸா வந்திருக்கிறேன், உள்ள வர்றதுக்கு எனக்கு அனுமதி உண்டா? நான் அபூ மூஸா வந்திருக்கிறேன், உள்ள எனக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்டாங்க. பதிலே இல்லை. 3 தடவை கேட்கணும், எங்க போனாலும் சரி. பதில் கிடைக்கவில்லை என்றால் இர்ஜிஉ ஃபர்ஜிஉஹு அஸ்காலக்கும், குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் திரும்பி போய் விட வேண்டும், அதுதான் உங்களுக்கான தூய்மையான வழி. அங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. 3 தடவை நீங்க கேட்டீங்க அனுமதி கிடைக்கலையா, திரும்பி போயிருங்க, பின்ன சந்திச்சுக்கலாம். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அப்படியே செய்தார்கள். அடுத்து சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அபூ மூஸாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு கோவப்பட்டாங்க. ஏன் நான் உங்களை கூப்பிட்டேனே, ஏன் நீங்க வந்து பார்க்கல? முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தது, சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்தது, நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. அபூ மூஸா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நான் வந்தேன், உங்க வீட்டில் வந்து அனுமதியும் கேட்டேன், எந்த பதிலுமே எனக்கு இல்லை. 3 தடவை கேட்டேன், நீங்க அனுமதி எனக்கு கிடைக்கல, அதனால திரும்பி போயிட்டேன். ஏன் 3 தடவை கேட்டு 4வது தடவை கேட்கக்கூடாதா? ஏன் திரும்பி போனீங்க? நான் வர வரை வெயிட் பண்ணிருக்கலாமே. இல்ல கலீஃபா, ரசூல் சொல்லியிருக்காங்க, ஒருவர் வீட்டிலே 3 தடவை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் திரும்பி போய்விட வேண்டும் என்று. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது என்ன புது செய்தியா இருக்குது, கேள்விப்படாத செய்தியா இருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வாங்கண்ணா, இதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட எப்ப கேட்டீங்க இந்த ஹதீஸை, எனக்கு நான் கேள்விப்படாத செய்தியா இருக்குதுன்னாங்க. உடனே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு ஓடி போனாங்க. மஸ்ஜித் நபவியில் ஒரு சபை உட்கார்ந்துருந்துச்சு. அந்த சபையில கல்வியாளர்கள்லாம் இருந்தாங்க. சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு, ரொம்ப முக்கியமான சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு குர்ஆனை அப்படியே ஓதி காண்பித்தவர். கேட்டாங்க, ரசூல் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஓதி அதை நான் கேட்கணும்னு அல்லாஹ் சொல்றான், விரும்புறான்னாங்க. அப்படிப்பட்ட கல்வியாளர். நீங்க குர்ஆனை ஓதணும், அதை நான் கேட்கணும், அல்லாஹ் விரும்புறான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு போய் அபூ மூஸா சொல்றாங்க, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு கலீஃபா கேட்கறாங்களே, என்ன செய்யறது? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, இந்த செய்தி தான் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியுமே, 3 தடவை அனுமதி கேட்கணும், பதில் கிடைக்கணும்னா திரும்பி போயிடணும்ன்ற செய்தியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சபையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை கூட வந்து சொல்லும், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்ற செய்தி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். சொல்லுங்க, எந்திரிங்க, அபூ சயீத் எந்திரிங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு எழுப்பி இவரை கூட்டு போங்க, இவருக்கு அந்த ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் வந்து கலீஃபா உமர் ரலியல்லாஹு இடத்துல வந்து சொல்லுவார். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறுமகன், அதாவது வயதிலே குறைந்த வாலிபராக இருக்கக்கூடிய அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹுவை அழைத்து கொண்டு போய் சையதுனா உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அப்படி வாசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருடைய வீட்டுக்கு போனாலும் அங்கே போய் 3 முறை நீங்கள் அனுமதி கேளுங்கள், அனுமதி கிடைத்தால் உள்ளே போங்கள், அனுமதி இல்லை, ஒண்ணுமே பதிலும் கிடைக்கல, அல்லது நீங்க திரும்பி போயிருங்கம்மா பின்ன பார்க்கலாம்னு சொன்னாங்கன்னா நீங்க திரும்பி வந்துருங்கன்ற ஹதீஸை சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு படிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சட்டுன்னு கீழே இறங்கி வந்தாங்க. இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்குமான டிஃபரெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்திலே நம் மனம் ஒன்று சொல்லும், ஆனால் மார்க்கம் ஒன்று சொல்லும். மார்க்கம் சொல்வதுதான் எனக்கு முதன்மையானது, மனம் சொல்வது 2ஆம் கட்டமானது என்ற முடிவுக்கு சஹாபாக்கள் வந்தார்கள். உடனே சொன்னாங்க அபூ மூஸாட்ட, நான் அந்த ஹதீஸ் எனக்கு கிடைக்கலையே, எனக்கு தெரியுது போல தெரியுது, நான் கொஞ்சம் என்னுடைய கொடுக்கல் வாங்கல்ல அங்கும் இங்கும் வெளியே பிஸியா இருந்ததுனால நபி இடத்திலிருந்து இந்த விஷயத்தை கேட்க நான் மறந்துட்டேன், விட்டுட்டேன்.
கொஞ்சம் அங்க இங்கேயும் நான் கவனம் வச்சிருந்ததுனால முக்கியமான ஒரு செய்தி எனக்கு மிஸ் ஆகி போயிடுச்சு. இது எப்படி மிஸ் ஆயிடுச்சு எனக்கு வாழ்க்கையில், எவ்வளவு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் இது என்று சொல்லி செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தப்பட்டார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரமதானிலே நமக்கு ஒரு பெரும் இழப்பையோ அல்லது நன்மையினுடைய பாக்கியத்தை இழக்கக்கூடிய சூழலையோ ஏற்படுத்தி விடக்கூடாது. எனவே அதற்காக நாம் ரமதானுக்கு முன்கூட்டியே மிக அற்புதமாக நாம் திட்டமிட்டுக் கொள்ளலாம். நம்முடைய ரமதானுக்கான அட்டவணையை போட்டுக் கொள்ளலாம். நான் சொன்னேனே, இபாதத்துக்கு என்ன அட்டவணை, கூட்டாக வணக்கம் எப்பொழுது, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வணக்கம் எப்பொழுது, நாம் யோசிக்க வேண்டும் அன்பர்களே, ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். குழுவாக பள்ளிவாசலை சேர்ந்து நின்று நாம் வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், எல்லாரும் சேர்ந்து நின்று செய்கிறோம். என் தனிப்பட்ட முறையில என் ரப்போடு நான் நெருங்குவதற்கு பேசுவதற்கு என்னுடைய ரமதானில் எந்த நேரத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன்? மனம் விட்டு என் அல்லாஹ்விடத்திலே நான் பேச வேண்டும், மனம் விட்டு என்னுடைய குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், மனம் விட்டு என்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், என்னுடைய கவலைகளை அவனுடைய காதுகளிலே கொண்டு போய் சொல்ல வேண்டும். அதற்கு என் தனிப்பட்ட அந்த நாட்களிலே எந்த நேரத்தை ஒதுக்க போகிறேன்? குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய அந்த ரமதானில் குர்ஆனை எத்தனை தடவை ஓத போகிறேன்? அன்பர்களே, குர்ஆன் ஓதுவதற்கான மாதம் ரமதான். அதிகமா குர்ஆன் ஓதுங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமக்கள் சஹாபா பெருமக்களும் சரி, சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த நல்லோர்களும் சரி அதிகப்படியான குர்ஆன் ஓதியிருக்கிறார்கள். 60 குர்ஆன்கள் எல்லாம் சில நல்லோர்கள் ஓதியதாக வரலாற்று செய்தி இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஒரு ரமதானில் 60 குர்ஆன்கள் முடிக்கும் அளவிற்கு ஆற்றலையும் அந்த நேரத்தையும் அவர்கள் வகுத்துக் கொண்டார்கள். ரமதான் வந்தும் குர்ஆன் ஓதாமல் அந்த ரமதான் நம்மை விட்டு போனதென்றால் உள்ளபடியே துரதிர்ஷ்டம் நமக்குத்தான். ரமதான் வருகிறது, ரமதான் ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து டே லாஸ்ட் வரைய நம்ம ஒரு ஜுஸு கூட ஓதல, ஒரு ஆயத்து கூட ஓதல, ஒரு தடவை கூட குர்ஆன் முடிக்கவில்லை என்றால் உள்ளபடியே மிகப்பெரிய கை சேதம் நமக்குத்தான். எனவே வகுங்கள், நேரங்களை திட்டமிடுங்கள். ரமதானுக்கான அந்த இபாதத்துக்கான நேரம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் தொழிலுக்கான நேரம், உங்களுடைய வியாபாரத்துக்கான நேரம், உங்கள் குடும்பத்துக்கான நேரம், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரமதான் பரக்கத்தான நாட்கள். எனவேதான் கொஞ்ச நேரம் ராத்திரி தூங்கினாலும் ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சிடும் பகல்ல. அப்ப பகல் நேரங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றால் இரவினுடைய பிற்பகுதியிலே கூட்ட அமல்கள், தனிப்பட்ட அமல்கள் என்று மிகச்சிறப்பாக திட்டமிட்டு ரமதானை வரவேற்க தயாராக வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வர இருக்கக்கூடிய ரமதானை பயனுள்ள வகையிலே கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ரமதான் வந்து நம் பாவங்களை எல்லாம் அது கரைத்து நம்மை தூய்மைப்படுத்தி உள்ளபடியே ரமதானின் மொத்த பாக்கியத்தை பெற்றவர்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.